ஹே ஹாய் தங்குங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லவ் பேட்டிலோட 14th பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க உங்கள் ஆன்ட்டி கூட. ஜங்குக் ரெடி ஆகிட்டு டை கட்டாமல் அதை எடுத்துகிட்டு வரான் கிச்சனுக்கு. அவங்க அம்மா இருக்கிறத பார்த்துட்டு, பயான் இந்த டையை கொஞ்சம் கட்டி விடுறியா? என்னது? இந்த டை கொஞ்சம் கட்டி விடுறியா? நீங்க பேனு நிக்கிறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு, என்ன என் பார்க்குற, வந்து கட்டி விடு, டைம் ஆகுது. ஆ ஆ ஆ அப்படின்ட்டு நீங்களும் அவனுக்கு டை கட்டி விடுறீங்க. ஜங்குக் அம்மாவும், ம் ஏண்டா உனக்கு ஒரு டை கூட கட்ட தெரியாதா? அது தெரியாதுமா. அது சரி, இன்னைக்கு உன் பொண்டாட்டி கட்டிட்டா, நாளைக்கு நாளைக்கும் என் பொண்டாட்டி தான் கட்டுவா. சரிதான் மா, நாளைக்கு மட்டும் இல்லை, டெய்லியும் அவள் தான் கட்டுவா. என்ன வயன் அப்படின்ட்டு சிரிக்கிறான். நீங்களும் ஜங்குக்கை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக் அம்மாவும் உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறாங்க. ஜங்குக் அவங்க போனதும் உங்ககிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் அவனுக்கு டை கட்டிட்டு பின்னாடி போகிறீங்க. அவன் இன்னும் க்ளோஸாக வரான். நீங்கள் வாலில் போயிட்டு இடிச்சிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் அவனை பார்க்காம டை மட்டும் கட்டி விடுறீங்க. ஆனால் ஜங்குக் உங்களை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் கட்டி முடிச்சுட்டு, ஜங்குக் என்ன கட்டியாச்சு கேட்கல? இல்லை டை கட்டியாச்சுன்னு சொன்னேன். அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அவனும் கிளம்பிட்டு நிற்கிறான். அவங்க அப்பாவும் ரெடி ஆக்கிட்டு வராரு. அவங்க அப்பா இருந்துட்டு, அவனை என் கூட காரில் வர சொல்லு. ஐய, கார்லலாம் வர முடியாது, நான் என் பைக்கில் தான் வருவேன். ஆஃபீஸ்க்கு யாராவது பைக்கில் போவாங்களா? ஏன் நான் போவேன். இங்கே பாரு, ஒழுங்காக என் கூட காரில் வர சொல்லு, இல்லை நாளைக்கு அந்த பைக்கே இருக்காது. என்ன பண்ணுவாராமா? ஜங்குக் அம்மாவும், அடடடா என்ன இது, காலையிலே சண்டை போட்டுட்டு கிளம்புங்க ரெண்டு பேரும். டேய், பைக்லலாம் போகக்கூடாது, ஒழுங்கா அப்பா கூட காரில் போ. சரிம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கார் வரைக்கும் போயிட்டு டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவன் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து உங்கள் ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. ஜங்குக் அம்மாவும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் கிளம்பிடுறான். இங்கே ஆஃபீஸில் தான் ஜங்குக்கை இன்வைட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்பா கார்லேருந்து இறங்குறாரு. ஆனால் ஜங்குக் இறங்காமல் உள்ளே உட்காந்துருக்கான். ஜங்குக் அப்பாவும், டேய் ஜங்குக், என்ன பண்ணுற, கீழே இறங்கு. அவனும் இறங்குறான். எப்படின்னா, அவன் ஷர்ட் பட்டன்ஸ்லாம் அன்பட்டன்ஸ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் களைச்சி விட்டுட்டு ஒரு பக்கம் இன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து விட்டுட்டு அவன் கூலர்ஸ்லாம் தலைக்கீழே போட்டுட்டு பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாரும் வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் அப்பாவுக்கு செம்ம கடுப்பாக்குது. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. முறைச்சிட்டே பார்க்குறாரு. ஜங்குக் இருந்துட்டு அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா. அவகிட்ட போயிட்டு, ஓய் நான் பார்க்க எப்படி இருக்கேன்? அது 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 வந்து நான் வந்து போயின்ட்டு சீக்கிரம் சொல்லு. நல்லா இருக்கீங்க. அது அப்படின்ட்டு ஆஃபீஸ் அப் பண்ணி பார்க்குறான். இதுதான் ஆஃபீஸா? பரவாயில்ல, நல்லா தான் கட்டிக்கிறான் எங்கள் அப்பா. எல்லாரையும் பார்த்துட்டு, ஆய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சொக்கா இருக்கீங்க போலியே. எந்த அம்மா பொண்ணு, இந்த ரோசா பூ எனக்கு தானே? ஆமாம் உங்களுக்கு தான். அப்போ கொடு அப்படின்ட்டு அந்த ஃப்ளாரை அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பிடிங்கிறான். அவங்க அப்பாவை பார்த்து, அப்புறம் நான் டாடி இப்படியே இன்னைக்கு போகிறேன், அப்படி வந்து தொலை அப்படின்ட்டு போகிறாரு. ஜங்குக்கும் அவர் பின்னாடியே போகிறான். அவன் போகிற வழி ஃபுல்லாக ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். அவங்க அப்பாவும் அவரோட கேபினுக்கு கூட்டிகிட்டு வராரு. அவன் போயிட்டு அவங்க அப்பாவோட சேரில் உட்காந்துட்டு அவன் ரெண்டு காலையும் டேபிள் மேலே தூக்கி வைக்கிறான். அவங்க அப்பாவும், டேய் என்னடா நினச்சிட்ருக்க நீ? நான் டாடி, நீ தானே என்ன ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். நான் ஆஃபீஸ்க்கு வந்தா இப்படி தான் இருப்பேன். உன்னை இதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேனா? நீ எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்தெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதுக்கு தான் வந்தேன். ஏன்டா அப்படி இருக்க? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, ஆஃபீஸ்க்கு வந்தெல்லாம் வேலை பார்க்க முடியாதுன்னு. நீ கேட்கல, நான் என்ன பண்ணுறது சொல்லு? உன்னால் அத்தனை பேர் முன்னாடியும் எனக்கு அவமானம் தான்டா. அது நான் டாடி பண்ணுறது, நீ தான் நான் இங்கே வரணும்னு அடம் பிடிக்கிறியே. இன்னெல்லாம் இங்கே பாருங்கண்ணா, நான் இப்படி தான் இருப்பேன். உனக்கு பிடிக்கலன்னா என்னால் மாற்றிக்க முடியாது நான் அப்படின்ட்டு கேபினை விட்டு வெளியே போகிறான். ஆஃபீஸோட டெரஸ்க்கு தான் போகிறான். அவன் அங்கே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு பையன் அங்கே வரான். குட் மார்னிங் சார். ஏவாண்டா அவன்? ஹலோ சார், என் பேர் மார்க். இருந்துட்டு போ, அது என்ன இப்போ?
அது இல்லை சார், நான் உங்களோட பிஏ. பிஏவா? அப்படின்னா? பிஏன்னா பர்சனல் அசிஸ்டன்ட்னு அர்த்தம். யாருக்கு? உங்களுக்கு தான் சார். நான் அப்படி யாரையும் கேட்கலையே. இல்லை சார், ஜான் சார் தான் என்னை அப்பாயிண்ட் பண்ணார். அப்போ அவருக்கே வேலை பார்க்க வேண்டியது தானே. ஐயோ, இவருக்கு நான் இப்போ எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அதாவது உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு சார். அது சரி. ஆமாம், சிகரெட் இருக்கா? என்ன சார், சிகரெட்லாம் பிடிப்பீங்களா? டேய், நான் சரக்கே அடிப்பேன். ஓ, டேய் இருக்குதா இல்லையா, அதான் முதல்ல சொல்லு. இருக்கு சார் அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டில் இருந்தே எடுத்து கொடுக்குறான். என்னை பார்த்து நீங்கள் சிகரெட் பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்ட. இப்போ உன் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற. அது வந்து சார், எனக்கும் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் இது ஆஃபீஸில், அதான். அது சரி. ஆமாம், எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ உன்னை வேலைக்குத்தான்? 80,000 சார். ஜஸ்ட் 80,000? ஆமாம் சார். நான் உனக்கு 1 lakh தரேன். ஐயோ சார், நிஜமாவா சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியல சார். ஆமாம், வேலையை விட்டு நின்று. சரிங்க சார். என்னது, வேலையை விட்டு நின்றுடா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாண்டா, நீ இந்த வேலை இருந்தா சும்மா வந்துட்டு அதை இதை செய்யணும் தொல்லை பண்ண மாட்டேன், அதான். ஐயோ சார், இந்த வேலையை விட்டுட்டுனா என் பொண்டாட்டி என்னை செருப்பாலேயே அடிப்பா சார். அதுக்கு வேலையை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க சார். அப்போ சரி, ஏதாவது வேலை செய்ய சொல்லி தொல்லை பண்ணுவ? இல்லை சார், மாட்டேன். இனிமே நீங்களே நான் வேலை செய்ய சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். குட் பாய், ரொம்ப நல்லவனா இருக்கியேடா. அப்படியா சார்? நீங்கள் சொன்னால் சரியாதா சார் இருக்கும். நாடா கொஞ்ச நேரத்தில் என்ன மாதிரியே பேசுகிற? அதெல்லாம் இனிமே அப்படிதான் சார். அது சரி, இப்போ தாண்டா நீ என் வைபுக்கே செட் ஆகுற. அப்படியா சார்? தேங்க்யூ அப்படின்ட்டு சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கோட அப்பா செம்ம கடுப்பில் இருக்காரு ஜங்குக் மேலே. பண்ணுடா, என்ன பண்ணுறியோ பண்ணு, உன்னெல்லாம் எங்கே சொல்லி அடக்கணுமோ அங்கே சொல்லி அடக்குறேன் அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணா இங்கே உங்கள் வீட்டில் தான் நீங்களும் ஜங்குக் அம்மாவும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் ஆண்டி, ஜங்குக்கும் ஜங்குக் அப்பாவுக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் பேசிக்கவே மாட்டுறாங்க? எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஜங்குக் அப்பா ஜங்குக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதான். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாம்மா, ஜங்குக் இப்போ எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் சின்ன வயசுலேயும் இருந்தான். இதுவே பரவாயில்ல, ஸ்கூல் படிக்கும்போது டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவான். சரி, ஒரே பையன்னு பார்த்து வளர்த்தான். இவன் மாறவே இல்லை. அவங்க அப்பாவும் பார்த்துட்டு அவனை அடிக்கிறது திட்டுறதுன்னு பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவன் ஒழுங்காக தான் இருந்தான். ஆனால் எப்போ காலேஜுக்கு போனானோ அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க அப்பா சொல்கிற எத்தையும் அவன் கேட்குறதும் கிடையாது, அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதும் கிடையாது. ஆனால் என்கிட்ட மட்டும்தான் அவன் ரொம்ப சமத்து பிள்ளையாக இருப்பான். ஆனால் இதெல்லாம் ஒரு காரணம்னு பேசாமல் இருக்கிறது எப்படி? தப்பு தானே? தப்பு தான், என்ன பண்ணுறது? அது உன் வீட்டுக்காரனுக்கும் புரியல, என் வீட்டுக்காரனுக்கும் புரியல. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன் ஆண்டி, ஜங்குக் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரா? ஆமாம், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பான். அப்போ சரிங்க ஆண்டி, எனக்கு ஒரே ஒரு ஆசை தாம்மா, அப்பாவும் புள்ளியும் பழைய மாதிரி பேசிக்கிட்டா எனக்கு அதுவே போதும். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஆண்டி, நீங்கள் வேணால் பாருங்கள், அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தாம்மா. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. ஜங்குக் அப்பாரண்ட்டு உள்ளே வரலாமா? அங்கிள் உள்ளே வாங்க அங்கிள். என்னம்மா பண்ணுற? சும்மா தான் அங்கிள். என்னாச்சு அங்கிள்? ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அங்கிள். ஜங்குக் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. எதுக்கு அவனை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போனேன்னு யோசிக்க வச்சிருவான் போல. ஏன், என்னாச்சு அங்கிள்? அதை ஏமா கேட்குற? அவன் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு எப்படி வந்தான் தெரியுமா அப்படின்ட்டு அவன் பண்ண எல்லாமே சொல்கிறாரு. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? ஜங்குக் ஆப்பெல்லாம் பண்ணுது? ஆமாம்மா, இது எதுவுமே அவன் அம்மாவுக்கு தெரியாது, நான் சொல்லவும் இல்லை. சொன்னால் அவள் ஏதாவது ஃபீல் பண்ணுவா, அதான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். நீ கொஞ்சம் அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறியாம்மா? நான் சொன்னா அப்படியே ஒட்டனே கேட்டுருவான் பாருங்க உங்கள் பிள்ளை.
என்னம்மா யோசிக்கிற? ஆ ஆ நான் சொல்கிறேன் அங்கிள். அப்போ சரிம்மா நீ பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவரும் ரூமை விட்டு வெளியே போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். ஸோ இப்போ ஆஃபீஸில் தான் ஜங்குக் அவன் கேபினில் உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கான். அப்போது மார்க் வரான். சார், நான் உங்களுக்கு மீட்டிங் இருக்குது சார், உங்களை மீட்டிங் ஹால் வர சொல்கிறாங்க. யார்? உங்கள் அப்பா தான் சார். அவனுக்கு வேறு வேலையே இல்லையா? ஆமாம், உன்னை தான் எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லை சார், அது உங்கள் அப்பா கிட்டேருந்து வந்த ஆர்டரு. அவர் எப்படி என்னால், எனக்கு அங்கே வந்தால் போர் அடிக்குமே. இல்லை சார், நீங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தா போதும் அப்படிங்கிற. ஆமாம் சார். அப்போவா போகலாம் அப்படின்ட்டு போகிறான். மார்க்கும் அவன் பின்னாடியே போகிறான். மீட்டிங் ஹாலில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஜங்குக் அப்பாவும் தான். ஜங்குக் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு மார்க்கிட்ட போயிட்டு, டேய் என்னடா இங்கே இவ்வளோ பேர் இருக்கானுங்க, அவங்கெல்லாம் நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் பாஸ். ஓ சரி வா அப்படின்ட்டு போயிட்டு உட்காடுறான். ஜங்குக் அப்பாவும் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு. மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. போகுது 2 ஹார்ஸ்க்கு மீட்டிங் போயிட்டே தான் இருக்குது. ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. செம்ம கடுப்பில் உட்காண்ட்ருக்காங்க. அப்போது அங்கே வந்தவங்கள ஒருத்தர், ஜங்குக் இதில் உங்களோட ஐடியாஸை சொல்லலாம். டே மார்க், என்னடா சும்மா வந்து உட்காந்துட்டு இருந்தால் போதும் தானே சொன்னேன், இப்போ என்னடா கொஷின்லாம் கேட்குறானுங்க. சார் ஏதாவது அடித்து விடுங்க சார். அடித்து விடவா? சரி தான். என்ன என்ன ஐடியா சொல்லணும்? இந்த ப்ராஜெக்டில் எல்லாரும் அவங்களோட ஐடியாஸை சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் உங்கள் ஐடியாஸை சொல்லலாம். சொல்லுன்னா நான் சொல்கிறது நல்லா நல்லா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அது இல்லை சார், நாங்கள் உங்கள் ஐடியாஸை கேட்குறோம். ஐடியாவில் மண்ணில் எதுவும் ஓடல. என்ன ஜான் சார் இது? உங்கள் பையன் ஜங்குக்கு எதுவுமே தெரியல, இவரெல்லாம் எப்படி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வரீங்க? இல்லை, அது அவனுக்கு இதெல்லாம் புதுசு. அதான். புதுசாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இவ்வளோ நேரம் மீட்டிங் நடந்ததில்ல, அதை வச்சாவது சொல்லலாம்ல. இல்லை அது என்ன ஜான் சார் இது? இதுதான் நீங்கள் உங்கள் பையனை வளர்த்த லட்சணமா? அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு செம்ம கடுப்பாகி டேபிளை தட்டிட்டு, ஏய் ஒத்த நிறுத்துங்கடா. வாட் ஜான், என்னது உங்கள் பையன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு? ஜங்குக்கு எழுந்து நின்ட்டு, ஏய் ஆமாம் அப்படி தான் பேசுவேன், அது என்ன இப்போ? ஜான், இது கொஞ்சம் கூட சரியில்லை. டேய் நான் தானே இங்கே பேசினிருக்கேன், நான் எங்கள் அப்பனை பார்க்குறேன். ஜங்குக், மரியாதை பேசுங்க சொல்லிட்டேன். உனக்கு என்னடா மரியாதை? வந்தமா மீட்டிங் அட்டன் பண்ணமா மூடிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு குறுமுட்டா மாதிரி கேள்வி கேட்டுன்னு இருக்க. குறுமுட்டையா? ஜங்குக் பார்த்து பேசுன. அடிங்க ஒன்று விட்டான் வை, காது கபடா கபடான்னோம் என்ன? ஜங்குக் போது நிறுத்து. நீ இருப்பா, நானும் பார்த்துனே இருக்கேன், விட்டா ஓவரா பேசினே போகிறான். ஜங்குக் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு அவர் மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. ஜங்குக் அவர் அப்பான்னு கூப்பிட்டது அதுதான் அவர் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கு. டேய் என்னடா அடிப்பியா? அடிச்சிருவையா? என்ன ஏன் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படின்ட்டு பல்லார்னு ஒன்று கொடுக்குறான். என்னடா அடிச்சிட்ட? ஆமாம் அடிச்சிட்ட. ஏன் நம்ப முடியலையா? திரும்பவும் வைக்கவா? அப்படின்ட்டு அகைன் அடிக்கிறான். ஜங்குக் அப்பா அவர் தலையிலே கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. என்னையே அடிச்சிட்டல, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா. பண்ணிக்கோடா, நான் யாரை கூட்டின்னு வரேன்னு பாருடா. நீ யாரை வேணா கூட்டின்னு வா, உன்னையும் அடிப்பேன், நீ கூட்டின்னு வரையே அவனையும் அடிப்பேன், பார்த்துக்கிறேன்டா உன்னை அப்படின்ட்டு அவரும் அங்கேருந்து போகிறாரு. மற்றவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக் அப்பாருன்ட்டு, எதுக்குடா அப்படி பண்ண? அது அவன் தப்பு, என் தப்பு இல்லை. இது மீட்டிங் இப்படி தான் இருக்கும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அரை வாங்கிட்டு போனவன் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறானோன்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஆமாம், இப்போ என்ன பண்ணிட்டேன்னு என் அப்பாங்காரன் இப்படி பேசிட்டு போகிறான்? சார், மாஸ் சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், அவரே அடிச்சிட்டீங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்கிட்ட வச்சுக்கினா மொத்தம் அவள் தான். அவ்வளோ பெரிய ஆளா சார் நீங்கள்? டேய் உனக்கு வாய் வீங்க போது பாரு அப்படின்ட்டு பேசிட்டு மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஈவினிங் தான், ஒரு 5 o'clock இருக்கும். ஜங்குக் வீட்டுக்கு வந்துடுறான். ஜங்குக் அம்மாவும் நீங்களும் கவுஸில் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு அவங்க அம்மா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். ஜங்குக், என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? ஆமாம்மா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சுமா, அதான் வந்துட்டேன். சரிடா, அப்பா வரல?
இல்லைம்மா, அவருக்கு ஏதோ வேலை இருக்கான், நைட்டு தான் வருவார். ஓ, சரி சரி. அம்மா, ஆஃபீஸில் அவ்வளோ வேலைம்மா, எனக்கு அப்படியே டயர்டாக இருக்குது, மண்டெல்லாம் வெடிகிற மாதிரி இருக்குதுமா. வயன், எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரியா? ஆ, சரிங்க, இதோ கொண்டு வரேன். அப்படின்ட்டு கிச்சனுக்கு போறீங்க. ஸோ நீங்களும் காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கால் வருது, ஜங்குக் அப்பா தான். நீங்கள் அட்டன் பண்ணி, ஹலோ, சொல்லுங்க அங்கிள். வயன்மா, ஜங்குக் வீட்டுக்கு வந்தானாம்மா? ஆ, ஆமாம் அங்கிள், இப்போ தான் வந்தார். ஐயோ, இந்த பையனை நான் என்னதான் பண்ணுறது? அவனை ஒரு கிளைண்ட்டை பார்த்துட்டு அவர் ஒரு ஃபைல் கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போடான்னு சொன்னால் அவரை பார்க்காமலே வீட்டுக்கு போயிருக்கான். அந்த கிளைண்ட்டு எனக்கு கால் பண்ணி கத்துறான். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? ஆமாம்மா, இவன் கூட பெரும் பாடாக இருக்கு. சரிம்மா, நீ உன் வேலையை பாரு, நான் கட் பண்ணுறேன். ஆ, சரிங்க அங்கிள். அப்படின்ட்டு கட் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. ஜங்குக் அவங்க அம்மா லேப் மேலே படுத்துட்டு, எனக்கு கை கால்லாம் வலிக்குதுமா. ஏன் தங்கம்? ஆ, வீட்டுக்காரன் தாம்மா என்னை வேலை செய்ய வச்சு கொல்றாமா. டாய், கொல்றாரு கொல்றாரு, நீ என்னன்னு கேட்க மாட்டியாம்மா? அது அப்படித்தாண்டா இருக்கும், இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்க, போக போக சரியாயிடும் என் தங்கம். ஏம்மா, போக போக வீட்டுக்காரன் வேலையை குறைச்சிடுவானா என்ன? ஆஹா, உனக்கே பழகிடும். ஐயோ, என்னம்மா? நாடா, நீ தானம்மா சொன்ன 2 நாள் போ, புடியலாம் வேண்டான்னு. 2 நாள் ஆகிடுச்சு, எனக்கு இப்போ பிடிக்கல, நான் ஆஃபீஸ்க்கு போகல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா மகனே. 2 நாள்னா 2 நாளைக்கு தான் போவேன்னு இல்லை, இன்னும் ஒரு 1 வீக் போ, அப்புறம் அம்மா யோசிக்கிறேன். என்னம்மா? சரிடா, நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். அப்போ சரி அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு சொன்ன வேலையை செய்யாமல் ஆஃபீஸை விட்டு ஓடி வந்துட்டு என்னமோ அப்படியே வேர்க்க விறுவிறுக்க வேலை செஞ்ச மாதிரி பேசுறது உனக்கு இருக்குடா அப்படின்ட்டு மனசுலேயே நினச்சிட்டு காஃபி கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நைட்டு நீங்கள் டெரஸில் சும்மா தான் நின்றுருக்கீங்க. கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன, இவங்க என்ன பண்ணுறா அப்படின்ட்டு அவங்க பின்னாடி வந்து நிற்கிறான். ஓய், இங்கே என்ன பண்ணுற? இல்லை, சும்மா தான். நீ காரணம் இல்லாமலாம் இங்கே நிற்க மாட்டியே, உங்களுக்கு என்ன இப்போ என்னை வம்பிழுக்கணுமா? சேச்சா, நீ எங்கே வேணா நில்லு, என்ன வேணா பண்ணு, எனக்கு என்ன அப்படின்ட்டு தள்ளி போயிட்டு சிகரெட் பற்ற வைக்கிறான். சிகரெட்லாம் பிடிப்பீங்க போல? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? ஆன்ட்டிக்கு தெரியுமா? தெரியாது. சப்போஸ் நான் சொல்லிட்டா? ஓ, அப்படியா, சரி இப்போ சொல்லு. என்ன? நீ தானே சொல்கிறேன்னு சொன்ன, போய் சொல்லு. நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஆமாம், நீ சொல்ல மாட்டேன், ஏன்னா உனக்கு ஏன் மேலே பயம். அப்படியா? என்னடி நக்கல் பண்ணுறியா? அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னடி ஓவர் திமிர் ஆயிடுச்சா? கூட கூட பேசுகிற. ஏன் நீங்கள் பேசும்போது நான் அமைதியாக இருக்கணுமா என்ன? இருக்கணும், இருந்து தாண்டி ஆகணும். ஓ, அப்படி பண்ணலனா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? ஏய், நாடி விட்டனா அப்படின்ட்டு கை வாங்கிட்டு ஸ்டாப் ஆகி நிற்கிறா. ஐயோ, என்னாச்சு? ஏன் எடுத்துட்டீங்க? அடிங்க பாஸ், அடிங்க. ஏய், வேண்டாண்டி, ஓவரா பேசிட்டு இருக்க, இதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ வயன். அப்படித்தான் பேசுவேன். வேண்டாம் வயன், நான் இப்போ உங்களுக்கு எதுவும் கொடுக்குறேன்னு சொல்லலையே ஜங்கு. ஏய் அப்படின்ட்டு உங்கள் சிக்ஸை ரஃபாக பிடிச்சி அவன் ஃபேஸ் கிட்டே எடுக்கிறான். என்ன ஜங்கு, கிஸ் பண்ண போறீங்களா என்ன? ஓ, உனக்கு அந்த ஆசைலாம் வேற இருக்கா? ஆமாம், பண்ணா நல்லா தான் இருக்கும். ஏய் பே அப்படின்ட்டு உங்களை ஃபோர்ஸாக தள்ளிட்டு அவன் போகலான்னு போகிறான். அப்போ நீங்கள் 2 போங்க போங்க, உங்களுக்கு வேற டயர்டாக இருக்கும், நீங்கள் போங்க, போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ன? கேள்விப்பட்டேன். என்னன்னு? ஆஃபீஸில் சும்மாவே இருக்கிறது இல்லையாமே. எதை? அதான் ஆஃபீஸில் ரொம்ப வேலை செய்கிறீங்களாமே, கொஞ்சம் குறைச்சிக்கிறது. ஏய், நாடி அப்படின்ட்டு வேகமாக உங்ககிட்ட வரான். ஐயோ, ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் நம்ம முத்தா கொடுத்துக்கலாம் என்ன? வயன், எல்லாரும் சும்மா இருப்பாங்களாம், ஆனால் நீங்கள் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்களாமா, அதனால நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போக வேண்டாம் ஜங்கு. யார் சொல்லியிருப்பா இவளுக்கு? ஒரு வேளை அவள் அப்பா அங்கே தானே வேலை பார்க்குறான், ஒரு வேளை அவன் சொல்லியிருப்பானோ?
ஆனால் அவனை நான் அன்றைக்கி பார்க்கவே இல்லையே. ஏய், யார் சொன்னா உனக்கு இதெல்லாம்? என் அப்பா தானே? ஆமாம், அங்கிள் தான் சொன்னார். சரி, அது என்ன இப்போ? அதுக்கு என்னப்பா, உங்களை அங்கே வேலை செய்ய தானே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் சும்மா சிலுமிஷம் வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி தாண்டி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? எதுக்கு ஜங்குக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் சும்மாவாச்சும் இருக்கலாம்ல. முடியாதுடி, நான் இப்படி தான் இருப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கொடி அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் நான் ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டா? அவள் அப்படியே ஸ்டாப் ஆகி டேர்ன் பண்ணுறா. என்ன? நான் ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? ஓ, சொல்லிடுவியா? எங்க சொல்லு பாப்போ. இப்போ சொல்லுடி, சொல்லு. ஆன்ட்டி அப்படின்ட்டு கத்துறீங்க. சடனாக அவன் ஹேண்டை வச்சு உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறீங்க. ஏய், இன்னாடி சொல்லுனா இப்படிதான் உடனே கத்துறதா? நீங்கள் அவன் ஹேண்டை தட்டி வைத்துட்டு நான் சொல்லுவேன் ஜங்கு. என்னடி உனக்கு பிரச்சனை? அன்றைக்கி ஏன் ஆஃபீஸில் அப்படி பண்ணீங்க? ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் போகிறதே பிடிக்கல, அதான். அதுக்காக இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆமாம். என்ன ஜங்கு இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறீங்க? உங்களால் அங்கே எவ்வளோ பிரச்சனைன்னு தெரியுமா? அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்து வச்சுருக்க வேலை இருக்கே பா. எதுக்கு அவரை அரைச்சிங்க முதல்ல? பாடுறா, நடக்கிற எல்லாத்தையும் ஒன்றே அப்டேட் பண்ணுறான் போல எங்கள் அப்பன். கேட்டதுக்கு மட்டும் பதில். ஏய், ஆமாண்டி அடிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? எதுக்குன்னு கேட்டேன். ஏன்னா அவன் ஏன் முன்னாடியே வாய் நக்கலாக பேசினான், அதான் அடிச்சேன். ஓ அப்படியா? நீங்கள் இப்படி பண்ணுறது கூட தான் எனக்கு கடுப்பாக இருக்குது. நான் வேணா உங்களை அரைஞ்சிக்கவா? ஐயோ வேண்டாம் வயன், எனக்கு பயமாக இருக்கு வயன். ஓடி இவளே, இங்கே பாருங்க ஜங்கு, இது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. ஒழுங்காக மாற்றிக்கிறது நல்லது. முடியாதுன்னு சொன்ன என்னடி பண்ணுவேன்? ஆன்ட்டி கிட்ட நீங்கள் பண்ண எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன? ஆமாம், நீங்கள் ஆஃபீஸில் பண்ண எதுவுமே ஆன்ட்டிக்கு தெரியாது. அங்கிளும் சொல்லலை, நானும் சொல்லலை. நாடி மிரட்டுறியா? நீங்கள் அப்படி நினச்சா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இதுக்கு அப்புறத்துல இருந்து நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைண்ணா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ரொம்ப ஓவராக போகிற வயன். ஆன்ட்டி சரி சரி, ஒழுங்காக இருக்கேன். அது சமத்து புள்ளையா இருக்கணும் என்ன அப்படின்ட்டு அவன் சிக்க டேப் பண்ணிட்டு போறீங்க. லிவிங் வந்தா ஜங்குக்கு அப்பா தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு, எப்பா இங்கே பாருங்க அங்கிள், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஜங்கு கிட்ட பேச சொல்லி சொல்லாதீங்க. ஏமா? பின்ன என்ன அங்கிள், இந்த ஒரு வாட்டி பேசுறதுக்கே என் உயிர் போய் உயிர் வருது. என் ஹார்ட் எல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. அடுத்த வாட்டிலாம் சான்ஸே இல்லை, பார்த்துக்கோங்க. சரி சரி, ஜங்குக்கு என்ன சொன்னா? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் ஜங்குக்குனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அப்போ சரிம்மா. சரிங்க அங்கிள், நான் ரூமுக்கு போகிறேன். சரிம்மா. அப்புறம் வயன் சொல்லுங்க அங்கிள். தேங்க்ஸ்மா. ஐயோ பரவாயில்ல அங்கிள், இதில் என்ன இருக்குது? சரிம்மா அப்படின்ட்டு அவரும் தூங்க போகிறாரு. இதை மனசில் வச்சுட்டு அவன் என்னை என்னென்னலாம் பண்ண போகிறானே தெரியல அப்படின்ட்டு புலம்பிட்டே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆஃபீஸ் லீவ்னால ஜங்குக்கு வீட்டில் தான் இருக்கான். நீங்கள் உங்கள் ரூமில் ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்போ தான் ரூமுக்கு வரான். ஹலோ சொல்லுடா. ஜங்குக்கு நீங்கள் ஃபோன் பேசுகிறத பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். டாவா யார்கிட்ட பேசுகிறா அப்படின்ட்டு ஒட்டு கேட்டுட்டு நிற்கிறான். ஏதோ இருக்கண்டா, நீ எப்படி இருக்க? வாடா போடான்னு பேசுகிறா. ஒருவேளை அவனா இருக்குமோ? அவனே தான். இவளை தான் நான் அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இவன் அவன் கூட பேசுகிறான்? அப்படியாடா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எது மிஸ் பண்ணுறாளா? ஆமாண்டா, காலேஜ் படிக்கும் போது நான் என்ன கேட்டாலும் செய்வேன், வாங்கியும் தருவேன். ஆனால் இப்போது எனக்கு யாருமே இல்லை. யார் எனக்கு வாங்கி தருவா சொல்லு? அப்போ நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட கேட்டால் நான் வாங்கி தர போகிறேன். ஆமாம் ஷான், நீ சொன்ன மாதிரியே நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்டா. நாதே அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு உள்ளே வரான். ஜங்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஃபோனில் யாரு? அவன் தானே? எவன் தானே? அதான் உன் ஃப்ரெண்டு, அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னனே. வாய மூடு, கூட கூட பேசாத. அச்சிச்சோ சரிங்க ஜங்கு, நான் எதுவுமே பேசல. உன் ஃபோனை கொடு அப்படின்ட்டு ஃபோனை பிடிங்கிறான். ஐயோ ஜங்கு என்ன பண்ணுறீங்க? இங்க பார், இனிமேல் யார்கிட்டையும் பேசக்கூடாது, புரியுதா? என்ன ஜங்குக் நீங்கள் ரொம்ப மோசம்.
யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? நீங்களும் என்கிட்ட பேச மாட்டீங்க. அப்புறம் நான் யார்கிட்ட பேசுறது? என்ன பார்த்தா பாவமா இல்லையா? அப்படின்ட்டு கியூட்டா சொல்றீங்க. அது அதெல்லாம் இல்ல. உனக்கு பேசணும்னா என்கிட்ட பேசு. நீங்க தான் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே. உங்க பேச்சு எப்படி மீறுறது? ஆமா. இல்லனா நீ என்கிட்ட பேசவே மாட்ட பாரு. இங்க பார். இதுக்கப்புறம் நீ 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 என்கிட்ட பேசலாம். அப்படியா? அப்போ சரி. சரி. போ. போய் வேலைய பாரு. ம். சரி. ஒரு நிமிஷம். என்ன ஜங்கு? உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்டயே கேட்கலாம். நானே வாங்கி தரேன். இல்ல ஜங்குக், வேண்டாம் பரவாயில்ல. உங்களுக்கு ஏன் கஷ்டம்? கேளுன்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்கணும். என்ன? சரிங்க ஜங்குக், நான் உங்ககிட்டயே கேட்குறேன். ம். சரி போ. அப்படிங்கிறான். நீங்களும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஜங்குக் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடியே கால் கட் பண்ணிட்டீங்க. பட் ஜங்குக் இருக்கான்னு அவனை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. ஜங்குக் இருந்துட்டு, ஜங்குகா இப்ப என்னடா பண்ண? அவ யார்கிட்ட பேசினா நமக்கு என்னடா? நீ எதுக்கு இவ்வளோ பொசசிவ் ஆகுற? ஒருவேளை நான் அவளை லவ் பண்றேன்னா என்ன? இல்ல இல்ல இருக்காது. அப்படி மட்டும் பண்ணாத ஜங்குகா. இல்ல ஜங்குகா, இவளை அவங்க கூட பேசவே விடக்கூடாது. மிஸ் பண்றாளாமா. இதுக்கப்புறம் எப்படி மிஸ் பண்றான்னு நான் பாக்குறேன். ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். அப்புறம் இந்த பாட்டு எப்படி சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டட்டா பாய், லவ் யூ ஆல்.